22 77. நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் பணிவுடன் நடந்து கொள்ளுங்கள். இன்னும் பெருமையையும் கைவிடுங்கள். இன்னும் உங்கள் இறைவனையே அழையுங்கள். மேலும் நீங்கள் வெற்றி பெறும் பொருட்டு நன்மையே செய்யுங்கள். நீங்க மனசாட்சி நம்பிக்கொண்டீங்க, இறை ஒருத்தமே நம்பிக்கொண்டீங்கன்னு சொன்னா, நீங்கள் பணிவோடு நடந்துக்குங்கன்னு சொல்றாங்க. முதல் பெருமை நீக்குங்க. எனக்கு பணி வேணும். நமக்குலாம் பணி பத்தாது. அதாவது ஒரு சூழல்ல பணிவா இருக்கிறது தான் முக்கியம். மற்ற நேரத்தில் பணிவா இருக்கிறது கிடையாது. ஒரு சூழல் வரும்போது நான் பணிவோடு இருக்கணும், அது கோபம் இல்லாமல் இருக்கலாம், அதில் கோபப்பட்டு அதை நியாயப்படுத்தாமல் பணியோடு நடந்துக்கலாம். கோபப்படாமல் இருக்க உயர்வான நிலை, கோபப்பட்டு நியாயப்படுத்தாமல் அடுத்த நிலை. உயர்வான வாழ்க்கை வாழணும், கோபமே இல்லாத நிலைக்கு உயரணும். நம்பிக்கை கொண்டு நீங்கள் பணியோடு நடந்து கொள்ளுங்கள். இன்னும் பெருமையை கைவிடுங்கள். என்னால் ஒரு கால் பெருமையை கைவிட முடியாது. இது வாழ்க்கை ஃபுல்லாக கேட்க வேண்டிய பிரார்த்தனையா இருக்கு. என் பெருமை வந்துடக்கூடாது, பெருமை வந்துடக்கூடாது, பெருமை வேண்டாம், பெருமை வேண்டாம், பொறுமை வேணும், பெருமை வேண்டாம், பொறுமை வேணும். என்ன கஷ்டம் நமக்கு. பெருமையில் அத்தனை கேடாக கூட நடஞ்சிருக்குது. ஒரு பேக்கேஜ் எல்லாமே வந்துடுவார். பொறுமையில் அத்தனை நன்மையான குணமும் ஒரு பேக்கேஜாக இருக்குது. நம்ம சிம்பிளாக கேட்கணும், புரிஞ்சுக்க கேட்க வேண்டிய பெருமை வேண்டாம், பொறுமை வேணும். அது இன்னைக்கு மட்டும் இல்லை, நீ வாழ வைக்கும் காலமெல்லாம் எனக்கு பெருமை வேண்டாம், நீ வாழ வைக்கும் காலமே எனக்கு பொறுமை வேணும். நான் ஒன்னோடு நீ என்னோடு இருக்கணும், நான் விரும்புகிறேன். அவர் விரும்புவது அவர் இறைவனத்தில் இருக்கிறது கேட்பது நிச்சயமாக கிடைக்கும். என்ன விரும்புகிறீங்க? எல்லாம் அறிகுறி போல தான் விரும்பிட்டு இருக்கோம். அதை நம்பி வாழ்ந்து நம்மளாம் சேர்ந்து அழிஞ்சு போயிட்டு இருக்கோம். நம்ம அழிக்கப்பட சமுதாயம் ஆயிடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை கதைகளாகவும் காட்சியாக மாறிடக்கூடாது. சத்தியத்துக்கு சாட்சியமாக வாழணும். நிறைய நிகழ்வுகள் பார்த்துட்டு இருக்கோம். இயற்கை சீற்றங்கள் அழிக்கப்படுது, அல்லது ஒருத்தர் அழிச்சிட்டு இருக்காங்க, ஒரு நாட்டோட அழிச்சிட்டு இருக்கு. இதெல்லாம் கண்ணில் காட்சியாக வர காரணமே இந்த சூழல் நமக்கு வந்துடக்கூடாது. மனித மனிதன் அழிக்கக்கூடாது, இயற்கை சீரம் அழிக்கக்கூடாது. நம்ம சத்தியத்துக்கு சாட்சியமாக வாழணும். அப்படி சாட்சியாக வாழணும்னு சொன்னால் பெருமை நீக்கப்படணும், பணிவு நமக்கு வேணும். விரும்புகிறோம். மனசில் யாரை பற்றி வீணான எண்ணங்கள் நம்ம எந்த நல்லெண்ணத்தை தவிர கெட்டது நமக்கு எதுவுமே வேணும். அந்த நல்ல எண்ணம் கூட இறைவன் கொடுத்து வாழ வச்சுட்டு நன்றி கொடுக்கணும் இல்லையா? அவங்க தனியாக பாராட்ட போகுது வச்சுக்கூடாது. நான் ரொம்ப பொறுமையாக நீ ரொம்ப பொறுமையாக இருக்கீங்கன்னு பேசி ஒருத்தருக்கு பாராட்டிக்க வேண்டாம். அல்லாவுடைய உதவி இல்லாமல் நீங்கள் பொறுமையாக இருக்க முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் அவன் நம்மளை பொறுமையை கொடுத்து வாழ வச்சுட்டு நினைக்கிறோம் இல்லையா? நம்ம பேசும்போது சில நேரம் நான் ரொம்ப பொறுமையாக இருக்கிறேன், நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு பாராட்டிக்கிறோம். மறைய வர முடியும். அவன் தான் பொறுமை கொடுத்து வாழ வச்சுட்டு இருக்கான். எந்த நன்மை நம்மகிட்ட இருந்தாலும் மற்றவங்க இருந்தாலும் இறைவன் கொடுத்து வாழ வச்சிருக்கான், அந்த நன்றியோடு நினைவு வேண்டும். எந்த தீமை நம்மகிட்ட இருந்தாலும் அவங்க பாவங்களுக்கு மன்னிப்பில் மீள விரும்ப வேண்டும். லேசான சுகமான வாழ்க்கை. இது ஏன் மனசுல ஏற்றுக்க மாட்டேங்குது? இன்னும் நம்மளோட அகப்பெருமை இருக்கு. அந்த அகப்பெருமை நீங்கிற வரைக்கும் நம்ம சோழம் திறந்துட்டு இருக்கோம். ஒட்டுமொத்தமாக நீங்கிருச்சுன்னா அப்புறம் சுகமான வாழ்க்கை தான். அது வரைக்கும் நம்ம ஒன்று வேண்டாம் கேட்டே இருக்கணும். நம்பிக்கை கொண்டு நீங்கள் பணிவு நடந்து கொள்ளுங்கள். இன்னும் பெருமையை கைவிடுங்கள். இன்னும் உங்கள் இறைவனையே அழையுங்கள். இது நேரான பாதை. எந்த ஒரு தேவைக்கும் பாதுகாப்பு உதவிக்கும் எங்கிட்ட தீமை மீறதுக்கும் நன்மை வாழ்றதுக்கும் உங்கள் இறைவனையே அழையுங்கள். என்னோட அருள் யாருக்கும் தடுக்கப்பட்டதா இல்லை, எல்லாருக்கும் பொதுவானது. யார் தீவிர விலகுக்கு விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு உதவி செய்ய யாருக்கு உதவி செய்யப்படும். யார் சமாந்து விரும்புகிறாங்களோ, தீவிரந்து விலகி நன்மையில வாழ விரும்புகிறாங்களோ, அவனை பார்க்க விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு உதவி செய்ய யாருக்கு உதவி செய்ய போகிறான்? இறைவன் நன்மைக்கு உதவி செய்வானா, தீமைக்கு உதவி செய்வானா? நன்மைக்கு தான் உதவி செய்வான்.